புல்மேட்டு பாதையில் யானை கூட்டம் நடமாட்டம் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யானை கூட்டத்தை ஜூம் பண்ணி எடுத்துருக்கோம், தெரியும். யானை கூட்டம் சாரசாரியாக இருக்குது. யானை கூட்டம் எருமை கூட்டமும் இப்போ ஜூம் பண்ணியிருக்கோம். நல்லா பாருங்கள், தெரியும். அதில் லைட்டாக அசையும் பாருங்கள், ஒரு மந்தையாக கூட்டம் போல். நாங்கள் ஜூம் பண்ணுற இடத்துல மேலே பாருங்கள், அசைகிறது நல்லாவே தெரியும். நிறையா கூட்டமாக நகர்ந்து போகிற யானைகள் நகர்ந்து போகிறது தெரியும். இது ஒரு மலையிலேருந்து இன்னும் அடுத்த மலையில் நடந்து போகிறது பாருங்கள், நல்லாவே தெரியும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மந்தையாக போகும் பாருங்கள். வந்து யானை கூட்டம், அதுக்கு கீழே ஒரு மந்தையாக கூட்டமாக போகுதுங்க. அது எருமை கூட்டம், காட்டு எருமை கூட்டம் நிறைய போகுது. இது நாங்கள் போகிற வழியில் இதெல்லாம் நாங்கள் எருமை கூட்டத்தையும் யானை கூட்டத்தையும் பார்த்தோம். இதே கிட்ட இருந்தால் இதை நம்ம பார்க்கவும் முடியாது. அது நம்மளை வந்து தாக்க முயற்சிக்கும். பயத்தில் நாமளும் அப்புறம் ஏண்டா வந்தோன்னு போயிடும். ஆனால் இது ஒரு ரம்மியமான காட்சி. புல்மேடு வந்து சமதளம் வரைக்கும் நல்லாயிருக்கும், ஓகே. அதுக்கப்புறம் இதெல்லாம் சமதள பாதை தான். சமதள பாதை வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போகும். இருக்கத்திலே இந்த சமதள பாதை தான் ரொம்ப ஒரு இயற்கையாகவும் நமக்கு ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும். மலை மேலே இருக்கும், இது மலைலாம் உச்சி, மலை தான். ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி போகக்கூடிய சபரிமலை பயணத்தில் இந்த புல்மேட்டு பாதை ரொம்ப ஒரு தடையாவது போய் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இதில் இறக்கம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். மற்ற பெரும்பாதையில் இருக்கிற இறக்கம் போல தான் இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தெரியும். காரணம் என்னென்னா இது கிலோமீட்டர் கம்மின்னு நினச்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் அதை ஃபீல் பண்ணியே போகிறதால நமக்கு இறக்கம் கடினமாக இருக்கிற மாதிரி தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன பம்பா போக முடியாது, டைரெக்டாக சன்னிதானம் 18ஆம் படியாண்ட போய் கீழே இறங்குற மாதிரி வரும். பம்பா போக மாட்டோம். வண்டி பெரியார்லேருந்து குமிளி, வண்டி பெரியார்லேருந்து அந்த மெயின் ரோட்டில் இருந்து உள்ள சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அங்கேருந்து தான் நமக்கு டோக்கன் வாங்கி நடந்து போகிற பாதை தான் புல்மேட்டு பாதை.